கானால எத்தனையோ ஜாம்பவான்கள் இருந்திருக்காங்க. சில பேர் மறைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறது கானா சிந்தை புண்ணியர் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. நமக்காக விதவிதமான ஒரு விஷயங்களை சொல்ல போகிறாங்க, நல்லா பாட போகிறாங்க. அதை இப்போ நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்ச நாளாக நீங்கள் பாடுறதில்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி வெளியூர்லாம் போய் பாடுறீங்களா, இல்லை சென்னையிலேயே பாடிட்டு இருக்கீங்களா, இல்லை வாய்ஸ்க்காக ஓய்வு எடுக்கிறீங்களா? இல்லை, யார் கூப்பிட்டாலும் நான் பாடுவேன். இடையில் வந்து கொரோனாவில் எல்லாருக்கும் ப்ரோக்ராம் இல்லாமல் இருக்கிறாங்க. மற்றபடி யார் கூப்பிட்டாலும் பாடுவோம். ப்ரோக்ராம் நடந்துன்னு தான் இருக்குது. நீங்கள் ஒரு கானா பாடகர்னு எங்களுக்கு தெரியும். ஏதோ சேலம் சொல்கிறாங்க, மதுரை சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க? உங்கள் ஊரோட முகவரி சொல்லுங்கள். பிறந்தது வந்து சிந்தாதிரிப்பேட்டை தான். பெருமிட்டு வந்து அப்பா ஊர். சிந்தாதிரிப்பேட்டை வந்து நம்ம அம்மா ஊர். நான் ஏற்கனவே பேட்டிலே கொடுத்துருப்பேன், சிந்தை புண்ணியர்ந்து சிந்தாதிரிப்பேட்டை. அது ஷார்ட் ஆன பிறகு தான் சிந்தை புண்ணியர் ஆகுது. முதல்ல என்ன பாடலெல்லாம் பாடிட்டு இருந்தீங்க? அதுக்கப்புறம் என்ன பாட்டு பாட ஆரம்பிச்சிங்க? நான் வந்து ஏற்கனவே எல்லா இதுலையும் சொல்லியிருக்கேன். நான் 73 பாடும்போது 13 வயசு. அப்போ மாதா சாங் ஒருத்தன்னு இருப்பாங்க, அந்த சாங் பாடினேன். அப்படியே பாடிட்டு கானாவில் வந்து பாட வந்தோம். சரி, நீங்கள் கானா பாடுறதுக்கு என்ன ஆர்வமாக இருந்தது? யார் ஆர்வப்படுத்தினா உங்களை? அதாவது இதுக்கு முன்னோர்கள் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இவர் மாட்டாக்குப்பம் காளி, அப்புறம் செந்தாதிரிப்பேட்டை ராஜபாய், ஞானக்கன் சுப்ராயு, புதுப்பேட்டை தேவன், இவங்க பாடும்போது எனக்கு 13 வயசு. அதன் பிறகு நான் ஆயிரவளர் செல்வம், செந்தாதிரிப்பேட்டை நாதன், செந்தாதிரிப்பேட்டை சூர்யா, புச்சேரி குமார், பௌரஸ் பாண்டியன், அப்படி அதன் பிறகு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பழனி உலகநாதன், அந்தோனி, ரவி. இப்போ பாடுறது என் பிள்ளைங்க வயசு 4வது தலைமுறையில் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய பெருமைக்குரிய பெப்சி தாஸ் அவரும் பாடிட்டு இருக்கிறார், சிறந்த பாடகர். நீங்கள் பாடுறீங்க, உங்களுக்கு யாராவது பாடல் எழுதி கொடுத்துருக்காங்களா? அவங்க வரிகளை பாடியிருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது எனக்கு பல பேர் பாடல் எழுதி கொடுத்துக்கிறாங்க. சொல்லணுன்னா எத்தனையோ பேரை சொல்லிட்டு இருக்கலாம். அதில் நம்மளோட சிந்தையில் வந்து நம்ம ரைமன் அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப, அதாவது எப்பவுமே என்ன அண்ணனாவே நினைப்பார். அவருடைய சில பாடல்லாம் நல்ல ஹைலைட் சாங் அவர் எழுதி கொடுத்தார். கானா சென்னையில் உருவாச்சிங்கய்யா. கானானது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் முன்னே இறந்துடுவாங்க. இறந்த பிறகு அந்த வீடு துக்கமாக இருக்கும், அழுதுன்னு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் சொன்னேன் இதுக்கு முன்னே சொன்ன இவர் ராஜபாய், நம்ம மாட்டவங்க கண்ணு, அவங்களாம் உட்காந்து இரங்கல் நிகழ்ச்சி பாட்டு பாடுவாங்க. இந்த துக்கத்தை போக்குறதுக்கு வந்து தான் கானா. கானாவுக்கு உயிரோட்டம் நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் வந்த பிறகு அது ஒரு புதுமையாக்கி மக்கள் ரசித்து கேட்குற மாதிரி பாடணும். என்ன மாதிரி கானா பாடுவீங்க அந்த காலத்தில்? அந்த காலத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி குணங்குடி மஸ்தான், இவர் இந்த மாதிரி வேதநாயகம் பிள்ளை, இந்த மாதிரி சாங்கெல்லாம் பாடியிருப்பாங்க. நாங்கள் அதை மாற்றி புதுமையான பாடலாம் கொண்டு வந்தோம். இப்போ ஏதோ லவ் சாங்லாம் பாடியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஏதாவது ட்ரெண்டில் ஏதாவது பாடிக்கிறீங்களா? இப்போ இருக்கிற இளைஞருக்கு ஏதாவது பாட்டு பாடியிருக்கீங்களா? ஒரு 2 சாங்கு பாடியிருக்கிறோம். நம்ம ரைமன் எழுதியிருக்கிறார், மயக்கம் தந்த பெண்ணு ஒன்று, அப்புறம் கண்ணாமூச்சி ஆட்டண்டு ஒரு 2 சாங் இப்போத்தி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடியிருக்கிறேன். வணக்கம், நான் பாடலாசிரியர் சிந்தை டிஜே ரைமன். அதாவது என்னுடைய வரிகளெல்லாம் அவர் ரொம்ப மிக்க அழகாக பாடுவார், உயிரோட்டமாக இருக்கும். என்னுடைய வரிகளெல்லாம் உச்சரிப்பு வந்து கானா டிஎம்எஸ்ன்னு சொல்லலாம். அவர் அந்த அளவுக்கு உச்சரிப்பு நல்லாயிருக்கும். அவரும் வந்து என்னுடைய வரிகளுக்கு ரொம்ப பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு. இல்லை, என்னுடைய வரிகளையும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக பாடி புகழ் பெற்றிருக்காரு. அவரால் எனக்கு இப்போ வந்து கவிஞர் கண்ணதாசன் விருது இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது. நான் எழுதின வரிகளுக்கு எனக்கு கிடைத்த பரிசு. மிக்க மிக்க நன்றி. பாடலாசிரியர் சங்க தலைவர் தமிழ் அமுதன் தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐயா, இவ்வளோ நேரம் எங்களுக்காக பேட்டி கொடுத்தீங்க. மக்களுக்காக உங்கள் அருமையான குரலில் ஒரு பாடல் எங்களுக்காக பாடுறீங்களா? கட்டாயம் பாடும். ரைமன் எழுதிய 2 ஹைலைட் சாங் நான் பாடுவேன். கண்கள் ரெண்டும் தேடும் கவிதை பாட தூண்டும்
காணவே பதில் கடிதம் காணவே இல்லமை தவிக்குதே உன்னை அணைக்க துடிக்குதே அணைக்க துடிக்குதே கண்கள் ஏங்குதே காதல் கடிதம் காணவே பதில் கடிதம் காணவே நிலவில்லாத வானமாக வாழ்கின்றேன் அம்மா நீ இல்லாத வாழ்வில் எனக்கு இன்பம் தோன்றுமா நிலவில்லாத வானமாக வாழ்கின்றேன் அம்மா நீ இல்லாத வாழ்வில் எனக்கு இன்பம் தோன்றுமா புதுமை பெண்ணே வாமா புன்னகை ஒன்று தாமா உள்ளம் குளிர்ந்திடுமே வாழ்வில் இன்பம் பெருகிடுதே வாழ்வில் இன்பம் பெருகிடுதே உங்கள் ரெண்டு முன்னே தேடும் கவிதை பாட தோன்றும் கண்ணி பொண்ணே வாமா ஆதி முத்தம் ஒன்று தாமா ஆதி முத்தம் ஒன்று தாமா கண்கள் ரெண்டு முன்னே தேடும் கவிதை பாட தோன்றும் கண்ணி பொண்ணே வாமா ஆதி முத்தம் ஒன்று தாமா ஆதி முத்தம் ஒன்று தாமா தல்லலாரே லலலாரே லாலலா தல்லலாரே லாரே 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 லா பெண்ணை போல பிறவி இங்கே யாரடா அவள் சுமைகள் தாங்கும் இயந்திரந்தான் கூறடா பெண்ணை கருவி கலைக்கிறார் பெண்ணை பிறப்பில் வேறுகிறார் பெண்ணை கருவி கலைக்கிறார் பெண்ணை பிறப்பில் வேறுகிறார் பெண்ணை பாரமாக ஆண்கள் ஏனோ நினைக்கிறார் பெண்ணை போல பிறவி இங்கே யாரடா அவள் சுமைகள் தாங்கும் இயந்திரந்தான் கூறடா மூன்று வயதில் துடப்பை எடுத்து பெருக்கிறாள் அவள் 5 வயதில் பாத்திரத்தை துலக்கிறாள் 3 வயதில் துடப்பை எடுத்து பெருக்கிறாள் அவள் 5 வயதில் பாத்திரத்தை துலக்கிறாள் 10 வயதாகும் முன் வீட்டில் பொறுப்பேற்கிறாள் 10 வயதாகும் முன் வீட்டில் பொறுப்பேற்கிறாள் பள்ளி சென்று விட்டு வீடு வந்தால் சமையல் செய்கிறாள் என்னை போல பிறவி இங்கே யாரடா அவள் சுமைகள் தாங்கும் இயந்திரந்தான் கூறடா பருவம் வந்தால் அதிக பாரம் சுமக்கிறாள் தன் குடும்பம் காக்க வேலை செய்து உழைக்கிறாள் பருவம் வந்தால் அதிக பாரம் சுமக்கிறாள் தன் குடும்பம் காக்க வேலை செய்து உழைக்கிறாள் அவளை பெண் பார்க்கிறான் பணத்தால் விலை பேசுகிறான் அவளை பெண் பார்க்கிறான் பணத்தால் விலை பேசுகிறான் பெண்ணை பெண்ணாக இந்நாள் யார் மதிக்கிறார் பெண்ணை போல பிறவி இங்கு யாரடா அவள் சுமைகள் தாங்கும் இயந்திரந்தான் கூறடா ஒருவனுக்கு ஒருத்தியாக ஆகிறாள் அவள் குழந்தை பெற்று அன்னையாக மாறுவாள் ஒருவனுக்கு ஒருத்தியாக ஆகிறாள் அவள் குழந்தை பெற்று அன்னையாக மாறுவாள் கணவன் கொடுமை தாங்குவாள் பிள்ளை வாழ ஏந்துவாள் கணவன் கொடுமை தாங்குவாள் பிள்ளை வாழ ஏந்துவாள் தன் வாழ்நாள் விழுதாட்டி கண்மூடுவாள் தன் வாழ்நாளில் மெழுகாக்கி கண்மூடுவாள் என்னை போல பிறவி இங்கு யாரடா அவள் சுமைகள் தாங்கும் இயந்திரந்தான் கூறடா பெண்ணை கருவில் சுமக்கிறார் பெண்ணை கருவில் வெறுக்கிறார் பெண்ணை கருவில் கலைக்கிறார் பெண்ணை பிறப்பில் வெறுக்கிறார் பெண்ணை பாரமாக ஆண்கள் ஏதோ நினைக்கிறார் பெண்ணை போல பிறவி இங்கு யாரடா அவள் சுமைகள் தாங்கும் இயந்திரந்தான் கூறடா அவள் சுமைகள் தாங்கும் இயந்திரந்தான் கூறடா கண்ணாமூச்சி ஆட்டம் ஒன்று ஆடணும் என் அத்தை பொண்ணு கூட
பேசுவா, குளிச்சுட்டு கும்முன்னு மஞ்சா பூசுவா, குண்டு மல்லி வச்சு என்ன மயக்குவா, உரமா நின்று அழக ரசிக்கவா, தலைக்காணி பஞ்சு போல மாம மனசுடி, என் கூட வந்து இப்போ கொஞ்சம் பேசுடி, தாவாணி கட்டி வந்தா நம்ம மாசுனி, அழகில அடுத்த பேபி தாலினி, கண்ணாமூச்சி ஆட்டம் ஒன்று ஆடணும், என் அத்தை பொண்ணு கூட ஆடணும். அத்தை பெத்த பொண்ணு நீ எனக்கு பிறந்துட்ட, மாமன் பெத்த வைரமே நீ என்ன மறந்துட்ட, கட்டிக்கின்னு வருவாடா சிம்ம சேலையே, அழகுல இருப்பாடா நிலவு போலவே, அழகுனா அழகுடி இருட்டு கடல் வாடி, ஒட்டாலுக்கு விட்டாத மவுண்டு கட விடாடி, இருக்கிற மல்சமா பார்த்து நான் சிரிச்சமா, மந்திரிச்சு போடுத வாய் கூட கொடுத்தனா, கண்ணாமூச்சி ஆட்டம் ஒன்று ஆடணும், என் அத்தை பொண்ணு கூட ஆடணும், தீக்குச்சி தாம்பலம் நான் ஆடணும், உன் கூட நானும் கொஞ்சம் கிள்ளி பேசணும், என் அத்தை பொண்ணு ஆடி எனக்கு ஏத்த ஜோடி, மாமன் கண்ணத்தில வந்து ஒரு முத்தம் ஒன்று தாடி, ஐயோ கண்ணு எனக்கு ஏத்த பொண்ணு, உன் கண்ணம் ஊட்டி பண்ணு, வந்து என்ன வேணா பண்ணு, கண்ணாமூச்சி ஆட்டம் ஒன்று ஆடணும், என் அத்தை பொண்ணு கூட ஆடணும், கண்ணாமூச்சி ஆட்டம் ஒன்று ஆடணும், என் அத்தை பொண்ணு கூட ஆடணும். இவ்வளவு நேரம் என்னை பேட்டி எடுத்த அன்பு பாசமிகு நம்ம பஜார் சேனலுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.